Hi everyone, welcome to Roja's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் பார்க்க போறோம். மொச்சையையும் கருணைக்கிழங்கையும் வச்சு ஒரு சூப்பரான புளி குழம்பு செய்ய போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நான் இது கூட மொச்சை ஆட் பண்ணிக்க போறேன். நான் வந்து ஒரு 100 கிராமுக்கு மொச்சை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம நல்லா வறுத்துப்போம். நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆன பிறகு நம்ம இத எடுத்துட்டு ஒரு 5 விசிலுக்கு நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை தோல் எல்லாமே உரிச்சிடலாம். ஒரு 2 விசில் வச்சாலே போதும், வெந்துடும் நமக்கு. இப்போ நம்ம வறுத்த மொச்சையை ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்தோம்ல, பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கருணைக்கிழங்கையும் நம்ம தோல் உரித்து எடுத்தாச்சு. 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 10 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி கட் பண்ணது, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ நான் ஒரு கடாயில் 50 மில்லிக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ நான் இது கூட 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட சில்லி குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 2.5 ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து குழம்பு மசாலா தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். அது முடிஞ்சனால இன்றைக்கி நான் வந்து ஆச்சி மசாலா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ்வலாக எந்த மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை நல்லா வதக்கிப்போம். நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். புளியை கரைச்சி நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிடலாம். உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட கருணைக்கிழங்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம வேக வச்சு தோலை உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மொச்சையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வேக வச்சுருக்க மொச்சையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். மசாலா வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நமக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு சூப்பரான மொச்சை கருணை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை சாதம், இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.